தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும். புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சருடைய எடப்பாடியுடைய திட்டம் நோக்கம் என்னவென்று சொன்னால் இளைஞர்கள் இயக்கத்தில் இணைய வேண்டும். ஆற்றிலிருந்து படித்த பெண்கள் இன்றைக்கு வருகிறார்கள். நான் இங்கே பட்டியலை பார்க்கின்ற போது படித்த லிஸ்ட் நிறைய இருக்கு. படித்த பெண்கள் இருக்கார்கள், படித்த இளைஞர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களை ஊக்கப்படுத்தாமல் நாம் தள்ளிக்கொண்டே இருந்தால் அவர்கள் மறுப்பார்கள். அவர்களை நாம் ஆதரித்து அவர்களை உயர்த்தி பிடித்தால் நிச்சயமாக நகரத்திற்கு செலுத்தும் நகரத்தில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொகுதிகளை வெற்றுவதற்கு காரணமாக அமையும். நிச்சயமாக வரலாற்று சாதனையை படைத்து 234 தொகுதிகளிலே 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அனைத்து அதிமுக கூட்டணி வெற்றி சரித்திரம் படைத்தது என்ற வரலாற்றை நம்முடைய புதுமை புத்தர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கப் போகிறார். எதிர்க்கின்ற கட்சியை எதிர்வரிசையில் இல்லாத நிலைமைக்கு ஒரு சூழ்நிலை உருவாகின்ற போது அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே திமுக மீது ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது, ஒரு கோபம் வந்திருக்கிறது. அந்த கோபத்தை திமுகவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற கோபத்தை நிச்சயமாக திமுக தலைமையால் சரி செய்யவே முடியாது. அடுத்த ஆண்டு இனியாரெல்லாம் பதவியேற்பு முடிந்து முதலமைச்சராக எடப்பாடியார் கோட்டையில் அமர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அழகான கூட்டணியை, ஒரு அற்புதமான கூட்டணியை, வெல்லுகின்ற கூட்டணியை, ஜெயிக்கின்ற கூட்டணியை, வெற்றி கூட்டணியை எடப்பாடி அமைப்பார் என்ற உத்தரவாதத்தை இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். அதற்கான பணிகள் நடந்து வருகிறது. மக்கள் மத்தியிலே சிலுத்தூர் பகுதியிலே டீ கடை பக்கத்தில் போய் பேசிப்பார்கள். அதிமுக கரைவேட்டியை பார்த்தவுடன் கடைக்காரர்கள் சொல்வார்கள், அடுத்து நீங்க தான், அடுத்து எடப்பாடியாக முதலமைச்சர், இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும். திமுக ஆட்சியில் கரப்ஷன் ஓவர். விளம்பரத்தால் தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற திமுக கூட்டத்தை தமிழ்நாட்டை விட்டு விரட்டி எடுக்கிற சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை, சிலித்தூர், திருச்சுழி, ராஜபாளையம் 7 தொகுதி நம்முடைய விருதுநகர் மாவட்டம் இருக்கிறது. 7 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வென்றது என்ற வரலாற்றை நம்முடைய பொதுச்செயலாளர் அறிஞர் எடப்பாடியார் முன்பு நாம் சமர்ப்பிப்போம். வெற்றி கனியை கொண்டு செல்வோம். அதற்கு நாமெல்லாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், வெற்றியை பெறுவோம். சிலிப்பு சட்டமன்ற தொகுதி என்பது அதிமுக 8 கோட்டை. இது 72 தலைவர் ஆரம்பத்திலிருந்து எம்ஜிஆர் என்று ஒரு பெயருக்கு, ஒரு மந்திர சொல்லுக்கு ஒரு நேம் உண்டு. புரட்சித்தில அம்மாவின் பெயரில் இங்கே ஒரு தரிசனம் உண்டு. எடப்பாடியாருக்கு இங்கே ஒரு செல்வாக்கு உண்டு. விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னால் அது எடப்பாடியார் கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணி இருக்க வேண்டும். ரெட்டரை ஜெயிக்க வேண்டும், ரெட்டரை ஜொலிக்க வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு அதிமுகவுடைய வேர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிளை கழக செயலர்கள், மாநில கழக செயலர்கள், வட்ட கழக செயலர்கள், அடுத்து நகர கழக செயலர்கள், பேரூராட்சி கழக செயலர்கள், பகுதி கழக செயலர்கள், ஒன்றிய கழக செயலர்கள். ஆகவே அதிலே சரியானவர்களாக, வீரமானவர்களாக, விவேகமானவர்களாக, தெம்பு உள்ளவர்களாக, திராணி உள்ளவர்களாக, எதிரியை எதிர்க்கின்ற சக்தி உள்ளவர்களாக நாம் போட்டால்தான் இயக்கத்துடைய வளர்ச்சிக்கு அது பாடுபடும் என்ற தகவலை சொல்லி வார்டு 2 வார்டு சேர் சங்கிலி முருகன்